எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நாங்களாம் சேர்ந்து ஒரு பெஸ்ட்டு கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். அண்ட் தேங்க்ஸ் டு லலித் சார் அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ. தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். என்ன சார் இவ்வளோ பெரிய பெரிய படங்கள் நம்ம ஆமாங்க பாருங்க கீழே உட்காந்து அஜித் சாரே சொல்கிறாங்க. அவ்வளோதான் கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை சார். நீங்கள் இந்த நேரத்தில் பேசியே ஆகணும் சார். சிறை அண்ட் நம்ம லலித் சார் கூட நிறைய திரைப்படங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன், ஒரு டெட்லி காம்பினேஷன். திஸ் இஸ் மை க்ளோஸ் டு ஹார்ட். லலித் சார் ரொம்ப பெட்டுன்னு வச்சுங்களேன், ப்ரொடியூசர் பெட் அவர் தான். ஸோ மற்ற டீம் ஆல்மோஸ்ட் அண்ட் விக்ரம் பிரபு சார், தமிழ் அண்ட் சுரேஷ் எல்லாமே தெரிஞ்சவங்க ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனாக இருந்தது. ஸோ கம்ஃபர்ட் இருக்கும்போது நம்ம இறங்கி வேலை வைப்போம்ல, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்துருக்கோம். ஸோ நோ ஈகோ. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வேலை பார்த்துருக்கோம். ஓகே, எடிட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் தான் சார் படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த படத்தோட அவுட்கம் ஒன்றுன்னா வரும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? நான் ஸ்கிரிப்ட்லேயே பாதி எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதிலே பாதி தூக்கிட்டோம். ஸோ நிறையா அங்கேயே ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கேயே நிறையா ஒர்க் பண்ணி பேசிட்டோம். தென் ஆஃப்டர் எடிட் முடித்ததுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக ஒரு ப்ரொடியூசருக்கு தான் போட்டு காமிப்பேன். லாஸ்ட்டாக தான் காமிப்பேன். அதுக்கு முன்னாடி டீம் காமிப்பாங்க. எங்களுக்கெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கப்புறம் தான் அவர் போட்டு காமிப்பேன். அதுக்கு முன்னாடி நான் காட்டவே மாட்டேன். ஸோ ஒன் சாட்டிஸ்ஃபை அப்போது அவர்கிட்ட கேளுங்க, படம் பார்த்தவங்கள்ட்ட கேளுங்க, என்கிட்ட கேட்காதீங்க. இப்போது இங்கே உட்காந்துருங்க எல்லாருமே படம் பார்த்துருக்காங்க, அவங்க தான் பேசணும். நான் பேசுகிறது வந்து எந்த அளவுக்கு தெரில, அதனால சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் பேசணும் சார். பட் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அவங்களும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அந்த அனுபவத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் அஸ் ஆன் ஸ்டேஜ் சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு வந்து சுப்பிரமணியனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அவர்கிட்ட பேசாமல் இருந்தேன். நான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட் வச்சுருக்கேன், நீங்கள் வரணுன்னு. நான் வராமையே நீ ஈவெண்ட் நடத்துவேன்னு கேட்டார். கண்டிப்பாக வந்துடணும்னு சொன்னேன். இன்றைக்கி அண்ணா வந்துட்டார். இந்த ஈவெண்ட்டுக்கோசரம் மட்டும்தான் வந்திருக்காரு, என்னால் தெரியும். ரொம்ப நன்றிண்ணே. இன்றைக்கும் இந்த அஃபெக்ஷன் இன்றைக்கும் உங்களோட இருப்புன்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே சுப்பிரமணியன் தான். ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் இந்த மாதிரி லலித்னு ஒருத்தன் இருக்கான், அவன் நம்பி என்னாலும் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தான் போய் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரோட நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணேன். மண்டபத்துக்கிட்ட லீஸ் கொடுத்தாங்க, மண்டபம் நடத்தினேன். அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக நான் இருந்தேன். சார் என்றைக்கும் இதே மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சார் செல்லமணின்னு என்றைக்குமே அவர் வந்து என்னை இன்னது வரைக்கும் லலித்துன்னு பேர் சொல்லி கூப்பிட்டதே இல்லை. அவர் மாஸ்டர் மட்டும்தான் கூப்பிடுவார். ஏன் அப்படின்னா, மாஸ்டர் ரிலீஸ்க்கு முன்னாடி லாக்டவுன் ஆரம்பிக்க போகும்போது ஃபஸ்ட்டு பெப்சிக்கு போய் 10 லட்ச ரூபா டொனேஷன் நான் கொடுத்தேன். அதுலேருந்து என்னமோ தெரில, எப்போவுமே மாஸ்டர் தான் கூப்பிட்டு வரலையே, பேர் சொல்லி கூட கூப்பிட்டதில்லை. நல்லதுக்கிட்ட எல்லாத்துக்குமே அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்பேன். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஐடியா பண்ணுவார். சரி மாஸ்டர் தான் சொல்லுவார். இதுக்கு மேலே அவர் பேசுனது எதுவுமே இல்லை. தானே சில டைட்டில் வந்து டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கேட்பேன். ஏப்பா இப்படி பண்ணுற, இது சரி வராது, நல்ல டைட்டிலாக பாருன்னு சொல்லுவார். அந்த கைடன்ஸ் வந்து என்றைக்கு இருக்கிறனால தான் தானனை கூப்பிட்டு இன்றைக்கி கூட வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். நான் வெற்றி சார் ஃபஸ்ட்டு அக்ஷயை கூட்டிகிட்டு உங்கள் ஆஃபீஸ் தான் நான் வந்தேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன கதை கண்டிப்பாக பண்ணுவேன். அது உங்களோட பயோபிக்காக தான் இருக்கும்னு எனக்கு தெரியும். அந்த பயோபிக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் விஷயம். அதனால் கண்டிப்பாக அக்ஷய் வந்து அந்த பயோபிக்கு பண்ணுவாப்புல கண்டிப்பாக. ரஞ்சித் சார், நான் வந்து ரைட்டர் டைரக்டருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க போகும்போது மொதல் ஆஃபீஸ்க்கு வந்தீங்க. எங்கிட்ட இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் சான்ஸ் தரேன்னு சொன்னீங்க. அவரும் நிறையா ஹீரோ போய் பார்த்து கதை சொன்னார். எதுவும் செட் ஆகலை. நானே அந்த டைரக்டரை கூப்பிட்டு வேற எங்கேயாவது சான்ஸ் பாருங்கன்னு சொல்லி என்ஓசி கொடுத்து அமுச்சு விட்டேன். அதனால் வந்து இன்றைக்கும் ஒரு நல்ல டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெற்றி சார் ஒரு கோ டைரக்டர் தான் அந்த படத்தை பண்ணுவான்னு சொல்லி நானே எதிர்பார்க்கவே இல்லை. சிறை வந்து ஆரம்பித்தது வந்து தமிழுக்கு ஃபோன் பண்ண ஒரு நாள் ஃபோன் பண்ணி, தமிழ் உங்களை பார்க்கணும், எப்போ வரீங்க, எப்போ வந்து பார்க்கலாம் நான் கேட்டேன். சார் நானே வரேன் சார், நீங்கள் ஏன் சார் வரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நேராக வந்தார். வந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 1 ஹவர் பேசிகிட்டு இருந்துட்டு, ஸோ ஒரு லைன் இருக்குது சொல்கிறேன் கேட்குறீங்களா சார்னாரு. சொல்லுங்கள் சார் தமிழ்னு சொன்னேன். ஒரு 5 நிமிஷம் சொல்கிறேன் சார்னு சொன்னார்.
வேணா அது 40 நிமிஷம் கதையாக மாறிச்சு. 40 நிமிஷம் சொல்லிவிட்டு நான் சொன்னேன், எப்படி சார் இருக்குன்னு கேட்டார். பையன் ஃபஸ்ட்டு படம் இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களோட கால்னாரு. இல்லை இந்த படம் தான் பண்ணணும் அப்படின்னேன். சார் எல்லா அப்பாவும் ஒரு ஹீரோவாக ஆக்கணும்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் சார் இந்த கதையில் நடிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் வெற்றி சாரோட படம் நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணணும். கார்த்திக் சார் எப்படி வந்து பருத்திவீரனில் பண்ணாரோ அந்த மாதிரி பையனை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் நான் அப்படின்னேன். ஸோ உண்மையாலும் நீ சொல்கிறீங்களான்னு கேட்டார். ஆமாம் தமிழ் அப்படி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னேன். தமிழ் உடனே முடிவு பண்ணி கதையை ஃபைனல் பண்ணணும். யார் டைரக்டர் போடலான்னு சொல்ல போகும்போது தமிழ் வந்து என்னால் பண்ண முடியாது, நான் வந்து இன்னொரு கம்பெனியில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்போது அப்போ தான் வந்து செலக்ட் பண்ணது சுரேஷ் உள்ளே வந்தார். அதுக்கப்புறம் வெட்டி சட்டை சொன்னோம், சுரேஷ் வச்சு பண்ணலாமான்னு சொல்லி கேட்டோம். பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் சுரேஷ் உள்ளே வந்தார். இதுக்கப்புறம் ஹீரோ யார் போகலான்னு சொல்லும்போது தமிழ் ஒரே ஆப்ஷன் விக்ரம் சார் மட்டும்தான், விக்ரம் பிரபு மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் வந்து ஆரம்பித்த படம் தான் இந்த படம். ஒன்று செட்டில் ஆகும்போது எடிட் அப்படின்னு போகும்போது நோ டவுட்டு ஃபிலோ மட்டும்தான். ஏன்னா ஃபிலோ இந்த படத்தை வந்து தோலில் சுமந்துருக்காப்புல, கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்க ஃபிலோ. அப்புறம் அக்ஷய்க்கு பண்ண போகும்போது கேஸ்டிங்காக பார்த்தீங்கன்னா கேஸ்டிங் ஆக்டர் வந்து டைரக்டர் வந்து வந்தாப்புல சூரி சார் வந்து அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த அளவுக்கு வந்து ஹார்ட் ஒர்க்குன்னு அக்ஷய் பண்ணியிருக்கான் அப்படி தான் நான் சொல்ல முடியும். அப்படியே ஒவ்வொரு டெக்னீஷியனாக பார்க்கும்போது மியூசிக் முதல் கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபிலோட்டே விட்டுட்டேன். ஃபிலோ பார்த்துக்குங்க அப்படின்னா, நீங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படில. இந்த படத்தை மொத்தமாக நூற்றுக்கு நிப்பாட்டினது ஃபிலோ அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் மாதேஷ் கேமரா அப்படி பார்த்திங்கன்னா என் டீம்லேருந்து அருண் மணி, அருணோடது பயங்கர இது ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் லைன் பை லைன் இந்த டைலாக் ஃபைனல் பண்ணிட்டு வந்தாப்புல. இந்த மாதிரி பண்ணி தான் ஒன்றுன்னா இந்த படத்தை வந்து முடித்து கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக தெரியுது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் விஜய் சார் மட்டும்தான். இன்றைக்கி விஜய் சார் வந்து அன்றைக்கி ஒரு மாஸ்டர் கொடுத்தங்காட்டி தான் அதை கரெக்டாக அந்த லாக்டவுன் டைமில் போய் சேர்த்தன ஒரு ரீசன் தான் வந்து லியோ ஒன்று பண்ணேன். லியோ பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக பேசுது அப்படின்னா அதுக்கு அவர் மட்டும்தான் காரணம். சார் இன்றைக்கி தான் நான் உங்களுக்கு நன்றி கடன் படுவேன். நான் எப்பவுமே அந்த இது எப்பவுமே இருக்கும் என்கிட்ட. ப்ரெசன்ட் மீடியா, இந்த ப்ரெசன்ட் மீடியா பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் போய் மக்கள்கிட்ட சேர்த்துறது உங்களோட இதுதான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துருவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. பண்ணி கொடுத்துருங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தான் ஆனந்தா. சிறை மூவி என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ ரொம்ப பெருமையாக இருக்குது நான் இந்த ஸ்டேஜில் நான் இருக்கிறேன்ட்டு. அதுவும் நான் வந்து விக்ரம் பிரபு சாரோட பேராக நடிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு இந்த வாய்ப்பு தந்தது 7 ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷன், அதாவது லலித்குமார் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஒரு பெரிய விஷயம்தான். ஏன்னா எனக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது, என் ஃபேமிலிக்கும் சினிமாக்கும் எந்த வித சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனாக நான் வந்து லாஸ்ட் இயர் தான் ஆடிஷனுக்கு போயிருந்தேன். ஸோ ஆடிஷனுக்கு போய் நான் பெர்ஃபார்ம் பண்ணி ஆக்சுவலாக அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ அதில் என்னை செலக்ட் பண்ணது வந்து தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம டைரக்டர் சுரேஷ் சார், வேறு என்னை காஸ்ட் பண்ணது வந்து சூர்யா சார். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. இவ்வளோ ஒரு பெரிய சான்ஸ் இந்த ஒரு மீடியாவில் இருக்கிறேன், அது கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டாக உங்களுக்கு இது ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி இருக்கும் இல்லை? அண்ட் உங்களோட தமிழ் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் இலங்கையிலேருந்து வந்திருக்கீங்களா? நான் இப்போ சென்னையில் தான் இருக்கேன். என் அம்மா அப்பா இலங்கை தமிழர்கள். ஓகே, லவ்லி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். அற்புதமான ஒரு ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் அனிஷ்மா, நல்ல பங்கி என்று காண அனிஷ்மா. ஓகே, ஸோ ஆல்ரெடி நீங்கள் மலையாளத்தில் படம் பண்ணியிருக்கீங்கல்ல, மரண மாஸ் அப்படிங்கிற படம். அண்ட் திஸ் இஸ் யோர் டெபியூ இன் தமிழ். டெல் மீ மோர் அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி இங்கே இப்படி நிற்க முடிஞ்சதுக்கு. சின்ன வயசுலேருந்து அவ்வளோ படம் பார்த்து ஆசைப்பட்டிருக்கேன் ஒரு நாள் நடிக்கணும்னு. ஃபைனலி இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு நான் சுரேஷ் சார்கிட்ட நன்றி சொல்கிறேன். அவ்வளோ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணிக்கிறேன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவ்வளோ வெயிட் பண்ணிவிட்டு சிறை மாதிரி ஒரு மூவியில் நடிக்க முடிஞ்சதுக்கு கடவுளுக்கு நான் நன்றி சொல்கிறேன்.
அப்புறம் விக்ரம் சார், it was such a wonderful experience working with you sir. And லலித் சார், 7 Screen Studio, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்துக்கு என்ன சூஸ் பண்ணதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தமிழ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் சூரி சார், நீங்கள் இல்லாமல் இருந்தேன்னா என்னால் கண்டிப்பாக இந்த படம் பண்ணியிருக்கவே முடியாது. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்ன, அக்ஷய், ஆனந்தாவை, எல்லாரையும். தேங்க்யூ ஸோ மச் சார். மாதே சார், ஃபிலோ சார், இளையண்ணா, வர்ஷினி, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படி ஒரு மேடையில் நிற்க முடிஞ்சதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன் உங்கள் எல்லாரும் முன்னாடி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே, அனிஷ்மா பற்றி ஒரு ஒரு சொல்லுங்க சொல்லுங்க. அக்ஷய் பற்றி சொல்லணும் மறந்துட்டேன். அவ்வளோதான், நீங்கள் சொல்லாமல் போனீங்கன்னா. இல்லை, அக்ஷய் நம்ம ஃபஸ்ட் படம் தமிழில் ரொம்ப நர்வஸாக இருந்தோம். பிகாஸ் அக்ஷய்னால் எனக்கு ரொம்ப அவ்வளோ கம்ஃபர்ட் தந்த ஒரு கம்பேனியன்ஷிப் he gave me. இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட் இப்போது. தேங்க்யூ ஸோ மச் அக்ஷய். ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் ஆனந்தா, அவங்களுக்கும் எனக்கும் ரிலேட் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் ஹர் ஆல்சோ. இங்கே இப்படி அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்கும் நன்றி. ஓகே, அக்ஷய்க்கு இது ஒரு டெபியூ மூவி தான், உங்களுக்கும் தமிழில் ஒரு டெபியூ மூவி. எப்படி வந்து ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் அவரும் உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் வந்து பண்ணார் ஃபார் த ஆக்டிங்? எனக்கும் அக்ஷய்க்கும் ரொம்ப நர்வஸாக இருக்கேன், சாரி. அக்ஷய்க்கும் எனக்கு வந்து ஒரு ஸ்கூலில் போன மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலி. சூரி சார் வந்து பிரின்சிபல் மாதிரி எங்களை எல்லாமே பண்ண வச்சாங்க, கற்று தந்தாங்க. சுரேஷ் சார், தமிழ் சார், எல்லாரும். நாங்கள் ஒரு சிவகங்கையெல்லாம் போய் ஒரு வாரம் அங்கேயே தங்கி குக்கிங் எல்லாம் பண்ணி அப்படி இருந்தோம். ஸோ அப்படி ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எனக்கு தந்திருக்காங்க. ஐம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு மாதிரி இல்லை, சமைச்செல்லாம் நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக சொன்னேன். இல்லை, எனக்கும் குக்கிங் தெரியாது அப்போது, அக்ஷய்க்கும் தெரியாது. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் டே வந்து முட்டை பஜ்ஜி என்னமோ பண்ண சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நானும் அவனும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன் குக்கிங். முட்டை பஜ்ஜி பண்ணுறதுக்கு எல்லாமே பண்ண தெரியும், தமிழ் டிஷ்ஷஸ் எல்லாமே எனக்கு நல்லா பண்ண தெரியும். ஓகே, அனிஷ்மா பற்றின ஒரு விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். பொதுவாகவே கேரளத்திலிருந்து ஒரு கதாநாயகி இங்கே வரும்பொழுது தமிழ் கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி பேசுவாங்க. பட் இவங்க தமிழ் படத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே தமிழ் எழுதி படிக்கவும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு கைத்தட்டல்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா தமிழ் நம்மளோட லாங்குவேஜ் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அப்படி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்து நிறைய படம் பார்த்துருக்கேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. ஓகே, அண்ட் தேங்க்யூ வெரி மச். ட்ரெய்லர் பார்க்கும்போதே அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அண்ட் வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மூவி அஸ் வெல். நன்றி நன்றி, தேங்க்யூ வெரி மச். சிறை ஒரு 3-4 டேஸ்க்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு இருந்தது. லலித் கூப்பிட்டுருந்தார். படம் பார்த்தது எனக்கு வந்து, அதாவது நைட் நாங்கள் முடியும் போது எனக்கு ஒரு 11:30 ஆயிடுச்சு. படம் பார்த்து முடிக்கும் போது என்னை பயங்கரமாக ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதாவது நான் படம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்து, தமிழில் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தமிழ் வந்து வெற்றியனோட அசிஸ்டன்ட் எங்கள் மாவட்டத்துக்காரன்றதுனால அந்த ஒரு கர்வம் இருந்து எனக்கு எங்கள் மாவட்டத்தில் இருந்ததே இந்த மாதிரி ஒரு அரசியல் பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி இணக்கமாக ஒரு உருவான பழகின வாழ்ந்த ஒரு மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம். அந்த இடத்துல இருந்து தமிழில் வந்து இப்படி ஒரு கதையை தேர்ந்தெடுத்திருக்காருன்றது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அது வெற்றியண்ணன் அசிஸ்டன்ஸ் வந்து முதல்ல வரேன், 2வது சுரேஷ் வந்திருக்காங்க. ரொம்பவே சுரேஷ் உங்களுடைய உழைப்பு வந்து உண்மையாகவே ரொம்ப பாராட்டும்படி இருந்தது. நான் நேசிக்கிற இயக்குநர்கள் வரிசையில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஏன்னா எனக்கு சில இயக்குநர்கள் வந்து முடியும், அதனால் நம்ம பேர் சொன்னோன்னா அது வந்து மற்றவங்கள நம்ம உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் அப்படி சொல்ல விரும்பல. எனக்கு பிடிச்ச இயக்குநர்களும் ஒரு லிஸ்ட் இருக்குது, நான் அதை அப்பப்போ சொல்லுவேன், எல்லாத்துலேயுமே சொல்லுவேன். அந்த வரிசையில் நீங்களும் வந்துட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தோஷம், விக்ரம் பிரபு சார் இந்த படத்தில் அவரை பார்த்து எனக்கு ரொம்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா நாங்கள்லாம் சிவாஜி சார், எங்கள் ஜென்ரேஷன் வேறு, சிவாஜி சார் ஜென்ரேஷன் கூட சிவாஜி சாரை நாங்கள் பார்த்து வளர்ந்த ஒரு இருந்ததுனால விக்ரம் சாரை பார்க்கும்போது எனக்கு டானாக்காரனாக இருக்கட்டும், இருகப்பட்டுருவா இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், அவருடைய கதை தேர்வு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படத்தில் அதை பார்க்கும்போது அவரை வந்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. கூடிய சீக்கிரம் வந்து அன்னை இல்லாமல் வந்து ஒரு பரபரப்பாயிரும் சார். உங்களுக்கு அப்புறம் தர்சன் வந்து அடுத்த தர்சனம் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்காப்ல நினைக்கிறேன். 2 பேரும் அன்னை இல்லத்தை மீண்டும் பரபரப்பாக்கிடுவேன்ற நம்பிக்கை வந்தது. இந்த படத்தில் பேசுகிற அரசியல் வந்து எனக்கு வந்து
ரொம்ப நுட்பமான அரசியல். அந்த அரசியலுக்காகவே இந்த படம் வந்து கொண்டு போய் நான் நிறைய பேர்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த படம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் மாநாடு பண்ணும்போது எனக்கு வெங்கட் பிரபு சொன்னது ஒரே ஒரு லைன் மட்டும்தான் சொன்னார். மை நேம் இஸ் கான், ஐ எம் நாட் டெரரிஸ்ட். இந்த ஒரு வரி தான் அவர் சொன்ன கதை. இதை வச்சு தான் இந்த ஒரு வரியில் எவ்வளோ வலி இருக்குன்றதை உணர்ந்து தான் அந்த படம் பண்ணணும்னு சொல்லி நானும் சிம்பு வெங்கட் பிரபு 3 பேருமே முடிவெடுத்தோம். அதுதான் இந்த படத்தோட கதையின் கூட நான் நம்புகிறேன். ஏன்னா 1931 தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள தமிழ் சினிமாவில் ஒரு சமூகத்து மேலே நம்ம தொடர்ந்து வன்முறை செலுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளை அறியாமலே செய்கிறோம். என்னென்னா நமக்கு வந்து பொது புத்தியில் அப்படி ஒரு தாட்ஸ் இருக்குது. இங்கே முஸ்லீம்கள்லாம் வந்துட்டு தீவிரவாதிகள் தான். இப்போ ஒரு கேரக்டர் முஸ்லீமாக நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒன்று தொப்பி தாடி வச்சுருவோம், வச்சு அவன் முஸ்லீம் கேரக்டர், இல்லைன்னா கறிக்கடை பாய், இல்லைன்னா ஒரு ஊதுவதி சம்பராணி கொளுத்துற ஒரு கேரக்டர். இந்த 3 கேரக்டர் தான் நம்ம வந்து அதிகமாக வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சிருவோம். இதுவே அவங்க மேலே நம்ம செலுத்துகிற பெரிய வன்முறையாக தான் பார்க்குறேன். எந்த படத்துலையும் வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சரியாக காமிச்சதில்லைன்னு நினைக்கிறேன் நான். அதை இந்த படத்தில் வந்து அந்த குறையை வந்து தமிழ் வந்து தீர்த்திருப்பது வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாறின சமூகங்கள், மாறின பொது புத்தியிலேருந்து நமக்கு ஒரு யாரோ சிலர் செய்கிற தவறு வந்து ஒட்டுமொத்த சமூகத்துடைய அடையாளமாக மாற்றுறது வந்து தவறுன்றதை நம்ம தமிழ் சினிமாக்காரன் புரிஞ்சுக்கணும். ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள நிறைய வாழ்வியல்கள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சு இனிமேலாவது அந்த மாதிரி கதாபாத்திரங்கள் உருவாக்கும் போது அவங்களுக்குள்ள வாழ்வியலே நம்ம ஒரு படங்களை சொல்லணுன்றதான் என்ன மாதிரி ஆளுடைய ஆசை. அப்புறம் அக்ஷய் தம்பி வந்து லலித்தோட சன்னு முதல் படத்துலேயே ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டீங்க. நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நல்ல சிறப்பாக அடிச்சுக்கிட தம்பி. ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் காதல் படங்கள் வந்து குறைஞ்சிருச்சு. காரணம் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் யாரில் காதல் பண்ணுற அளவுக்குள்ள ஹீரோக்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்கன்றதுனால தமிழ் சினிமாவில் வந்து காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான் இங்கே வன்முறைகளும் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். சமூகங்களில் வன்முறைகளும் நிறைய அதிகமானது காதல் படங்கள் குறைஞ்சதுனால தான். ஸோ இனி உன்ன மாதிரி இளைஞர்கள்லாம் நிறைய வந்தாங்கன்னா இனி காதல் படங்களும் தமிழ் சினிமாவில் நிறையா வரும். உறவுகளுடைய மேன்மைகளை பற்றக்கூடிய சொல்லக்கூடிய படங்களும் இங்கே குறைஞ்சிருச்சு. இப்போ நமக்கு சமூக பிரச்சனைகளை சொல்கிறதுக்கெலாம் சில இயக்குநர்கள் வந்துட்டாங்க. வெற்றிமாறன், பா ரஞ்சித், நம்ம மாரி செல்வராஜ், இப்படி இப்போ அந்த லிஸ்ட்டில் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தியும் இருக்காங்க. ஸோ சமூக பிரச்சனைகளை நம்ம பேசுகிறோம். ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு வந்து பெரிய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா சினிமாவை வந்து இந்த மக்கள் வந்து முழுசாக நம்புகிறாங்க. நம்ம எவ்வளோ தான் மேடை போட்டு கற்றுன்னு கற்றுனாலும் அவன் சினிமாவில் சொல்கிற சின்ன விஷயத்தை தான் இந்த சமூகம் வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதனால் வந்து சினிமாவில் வந்து நமக்கு நிறைய சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம படம் பண்ணுறது வெறும் பொழுதுபோக்குன்றது மட்டும் இல்லாமல் அந்த பொழுதுபோக்கோடு சேர்ந்து நம்ம சில நல்ல விஷயங்களே இந்த மக்களுக்கு கடத்தணுன்றது தான் எனக்கு ஆசை. ஏன்னா கமர்ஷியல் படம் கொடுக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. சுப்பிரமணியனே கோச்சுக்குவார். ஏன்னா லலித் சொன்ன மாதிரி சுப்பிரமணியன்ட்டு நான் 2 வருஷம் ஆச்சு பேசி அப்படின்ற மாதிரி நாங்கள் எல்லாருமே சுப்பிரமணியன்ட்டு அப்பப்போ பேசாமல் இருப்போம், திரும்ப பேசுவோம். அது எங்களுக்கு உள்ள வரவு செலவில் உள்ளதில்லை. கொஞ்ச நாள் பேசாமல் இருப்போம். அப்போ அவரே கூப்பிட்டு எங்களுக்கு சுப்பிரமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு சுப்பிரமணியன் செல்வமணியன்லாம் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைய காலகட்டத்துக்கு மிக தேவையான ஆட்களாக நான் பார்க்குறேன் நான். ஏன்னா இங்கே சொன்ன மாதிரி சிவா நம்ம விஸ்வா சொன்னது மாதிரி தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 40 வருஷம் சத்யஜித் யாராஜன் சார் தானு சார் இருக்காங்கன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த மாதிரி 40 வருஷம் இன்றைக்கி நாங்கள்லாம் இருப்போமான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கு சுப்பிரமணியன், செல்வமணியன்லாம் இங்கே தமிழ் சினிமாவுக்கு தேவையான ஒரு ஆட்களாக இருக்காங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகிறது வந்து உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. நல்ல படங்களை கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம அந்த நல்ல படங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அப்படின்னா தான் நம்ம தமிழ் சினிமா வந்து நல்ல நல்ல படங்களை கொடுக்க முடியும். அந்த படங்கள் போய் சேரலைன்னா அடுத்து நல்ல படம் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பாலு மகேந்திரா சார் எடுத்த மாதிரி நீங்கள் கேட்டவை அப்படின்னு ஒரு படம் எடுத்த மாதிரி அப்புறம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நீங்கள் விரும்பிய இதுதான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவோட தரம் ரொம்ப கெட்டு போயிடும். அதனால் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இந்த படத்தை கொண்டு போய் வெகுஜனங்கள்கிட்ட சேர்க்கணும், இந்த படத்தை வெற்றியடை செய்யணும்னு சொல்லி கேட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே நன்றி சொல்ல தான் வந்திருக்கேன். ஃபஸ்ட் நன்றி வந்து லலித் சாருக்கு. அதுக்கு முன்னால் அந்த நன்றி வந்து ஃபிலோவுக்கு தான் சொல்லணும். ஃபிலோ ஃபோன் பண்ணி லலித் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொன்னார் அப்படின்னு சொன்னாப்புல. அப்புறம் லலித் சார் எங்கிட்ட பேசினாப்புல நான் போனேன். நான் கதை சொல்கிற இதிலலாம் போகல, சும்மா லலித் சாரை பார்த்து பேசுவோம் அப்படின்னு போனோடனே லலித் சார் சொன்னார், விசாரணை மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், அவர் பெரிய ப்ரொடியூசர், அவர் பையனை எப்படி வேணாலும் அவர் அறிமுகப்படுத்தலாம், ஒரு ஃபேண்டஸியா அப்படி பண்ணனா அவனும் அப்படி தான் சொன்னான் ஒரு இன்டர்வியூவில். நான் ஃபேண்டஸியாக தான் அறிமுகம் பண்ணேன், எங்கள் அப்பா தான் இந்த கதையில் தள்ளி விட்டார் அப்படின்னா.
அவர் சொன்னார், இல்லை இல்லை கண்டென்ட் கதையாக இருக்கணும், வெற்றிமாறன் பண்ணுவார்ல அப்படி ஒரு படம் இருந்ததுன்னா சொல்லுங்கன்னு சொன்னேன்னா, எங்கிட்ட கதையாக இல்லை சார், லைனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு இன்ஸ்டண்ட்டாக சொன்னேன். சொல்லி முடிச்சோடனே சொன்னார், இல்லை தமிழ் இந்த கதை சூப்பராக இருக்குது, இந்த கதையை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்படியே ப்ராசஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சுரேஷ் சார் வந்து உள்ளே வந்தார். சுரேஷ் சாரை சொன்ன உடனே அவர் ஓகே பண்ணது வெற்றிமாறன் லேபிள். வெற்றிமாறன் அசிஸ்டண்ட்னா ஓகே தான் எனக்கு, நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சுரேஷ் சார் உள்ளே வந்துட்டார். நான் சுரேஷ் சாருக்கு வந்து இந்த இடத்துல பயங்கரமான நன்றி சொல்லணும். என்னென்னா, நம்ம எழுதுனதை நம்ம பார்த்து அள வைக்கிறாங்கல்ல, அது பெரிய ஒரு பயங்கரமான வேலை. சுரேஷ் சார் பிச்சுட்டார். அடுத்து சூஸ் பண்ணது வந்து எங்கள் ஹீரோ விக்ரம் பிரபு சார். சரி நம்ம போனால் சொன்னால் கதை கேட்குற ஒரு ஹீரோ இருக்காரு, நான் அவர்கிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னா, சரி ஓகே தமிழ் எனக்கு ஓகே தான் நீங்கள் சொல்லுங்கன்னா விக்ரம் பிரபு சார்கிட்ட போய் சொன்னேன். அப்போவும் சார்ட்டு இன்ஸ்டன்ட் மட்டும் தான் சொன்னேன், ஒரு 40 நிமிஷம் ஒரு இன்ஸ்டன்ட் சொன்னேன். அவர் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்புறம் சுரேஷ் சார் போய் கதை சொல்லி வந்தாப்புல. அப்படி சொல்லிட்டே போகலாம். இந்த படம் நிறைய பேர் பார்த்துறீங்க. அந்த 2 பேர்த்தையும் பார்த்த ஒரே ஆள் நான் மட்டும்தான். அந்த 2 பேர் அந்த கதையில் வர 2 பேர்த்த நிஜமாக பார்த்தது நான் மட்டும்தான். நான் எப்போ அந்த கதையை எழுதும் போதெல்லாம் திருப்பி அந்த முகத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். இப்போ உண்மையிலேயே எனக்கு வந்து ஹனிஷ்மாவும் இவங்க முகம் தான் அந்த இடத்துல இங்கே வந்துக்கிட்டே இருக்கு. அவங்க 2 பேரும் மறைஞ்சே போயிட்டாங்கன்ட்டு. நான் தொடர்ச்சியாக படம் பார்க்கும்போது இது பார்க்கும்போது திருப்பி இவங்களை பார்த்து அந்த 2 முகம் எனக்கு மறைஞ்சிருச்சு. இப்போ இவங்க 2 பேர் முகம் மட்டும்தான் என் மனசில் நின்றுக்கிட்டே இருக்குது. அப்படியா எல்லாரோட உழைப்பு, ஃபிலோமின், மாதேஷ் எப்போதும் எங்கள் குடும்ப கேமராமேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய இந்த படத்தில் வந்து இது பண்ணாப்புல. ஒரு கதையை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்ணன்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு அண்ணனுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. விசாரணையோட ஒரு நாள் டப்பிங் போயிட்டு வரும்போது சும்மா ஒரு மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அண்ணன் நான் நின்று பேசிட்டு இருந்தோம். அப்போ என்னடா பண்ணுற, என்ன கதை எதாவது வச்சுருக்கியாடா அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் அண்ணனு சொன்ன உடனே சிரிச்சார். உன் பலமே போலீஸ் தான்டா, போலீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கடா நீ, அதுக்குள்ளே ஒரு புதுசு கண்டென்ட் எடுத்து கதையாக பண்ணுறான், அதான்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எழுதின ஆரம்பிச்சு தான் டானாக்காரன். நான் வந்து போலீஸ் ட்ரைனிங்லேருந்து ஒன்று எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதி அந்த படத்தை கொண்டு வந்தேன். அந்த இதுலேயே தான் இப்போ சிறையும் திருப்பி எழுத ஆரம்பித்தேன். என்ன சொல்கிறது, அந்த படம் ஃபிலோ எடிட்டில் போட்டு காமிச்சப்போ என் மனைவிட்ட நான் போய் சொன்னேன், அந்த படத்தை நான் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ அழகாக பண்ணியிருக்க முடியாது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், வெற்றி என்ன மாதிரி சின்ன விஷயத்துக்கு லாஜிக் பார்ப்பேன், அவர் எந்த லாஜிக்கும் பார்க்காம ஒரு தேட்ரிக்கல் ஃபிலிமாவா அப்படி ஒரு படம் பண்ணிட்டாப்புல. நேற்று மனைவி சொன்னாங்க, அந்த தேட்டரை விட்டு எந்திரிக்கவே எனக்கு 10 நிமிஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. பெரிய வெற்றி படமாக வரணும், வந்தால் நல்லாயிருக்கும். வாழ்த்துக்கள் சார். சுரேஷ் சார் தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சதில் எனக்கு பயங்கர சந்தோஷம். சுரேஷ் சார் வந்து எனக்கு சீனியர் வெற்றி அண்ணன்ட்ட. ஆனால் அவர் விசாரணையில் எனக்கு கொடுத்த ஸ்பேஸ் என்ன, வெற்றி அண்ணன்ட்ட சீன் பேப்பர் பிடிக்கிறதுனா ஒரு ஹைராக் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு படத்துலேயே எனக்கு சிமெண்ட் பேப்பர் கொடுத்தாரு. இல்லைங்க அண்ணன் கத்துவாருன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டார். என்னோட தாட்டில் இருக்கிற சுரேஷ் சார், நான் ஒரு கதை எழுதுனேன்னா நான் பேசுகிற முதல் அவர் தான். அவர்கிட்ட ஒரு 3-4 கதை இருக்காது எனக்கு நல்லா தெரியும். எங்கிட்ட ஒரு இருக்கிற 4 கதை அவருக்கு நல்லா தெரியும். என்னோட சென்ஸில் இருக்கிறவர். அதனால் என்னை விட சிறப்பாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. வாழ்த்துக்கள், நன்றி சார். சார், விக்ரம் பிரபு சார் கூட மறுபடியும் இந்த படத்தில் இணைந்து ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் எப்போது எங்கள் ஹீரோ தானே அவர். இதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்கிறதுக்கு, இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு சார் செம்ம சூப்பராக பண்ணியிருக்காரு. எனக்கு என்னவோ அது நிறைய இடத்துல வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அது அந்த வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஒரு எஸ்கார்டில் என்னோட போலீஸ் லைஃப்பில் நான் வந்து குறைஞ்சது ஒரு 500 எஸ்கார்டு போயிருப்பேன். அந்த திருப்பி பார்க்க எனக்கு வந்து எனக்கு பயங்கரமாக இதாக இருந்துச்சு. நேற்று தேட்டரில் எல்லாரோட படம் பார்க்கும்போது எனக்கு அப்படி இருந்துச்சு. எங்கள் ஹீரோ ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறை இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நிறைய விஐபிஸ் இன்னைக்கு வந்திருக்கீங்க. ஸோ என்னோட வணக்கம். சிறை, அக்ஷய், ஆல் தி பெஸ்ட். மே திஸ் பி யோர் புள்ளியார் சொல்லி. எனக்கு ஒரு புள்ளியார் சொல்லி ஒன்று இருந்துச்சு, அந்த விதத்தில் இதுவும் உனக்கு ஒரு பெரிய புள்ளியார் சொல்லி இருக்கணும். ஸோ விஷிங் தி பெஸ்ட். நான் பொறாமலாம் படமாட்டேன்.
பொறாமப்படுற அளவுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்பாவாக கிடச்சது உனக்கு நீ கொடுத்து வச்சுருக்க. எனக்கு பொறாமப்படுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா விடவே இல்லை, கற்றுக் கொடுக்கல, பெருமைப்பட கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீ நல்ல வேளை உனக்கு ஒரு விசாரணையோட்டம் படம் கிடைக்கல, செத்துருப்ப. சைட்லேயே இருக்கார். படம் நடிச்சிட்டு இருக்க போது சிவகங்கை போனோம். என்ன சார் போய் சாணியெல்லாம் நல்லா வச்சாங்கன்னு ஃபீல் பண்ணேன். நீ மாட்டு சாணி தான் நல்ல, நான் யானை லட்டி அள்ளியிருக்கேன். அதெல்லாம் வந்து கூட வந்து தம்பிராமையா சார், அஸ்வின்லாம் வந்து கொமட்டிக்கிட்டு எல்லாம் சேர்ந்து அதை பண்ணிக்கிட்டு இருப்போம். இட்ஸ் ஆல் அன் எக்ஸ்பீரியன்ஸ். உனக்கு கிடைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடைக்காது. ஒரு நடிகனா நிறைய லைவ்ஸை ஆன் ஸ்க்ரீன் யூ கோன் பிரிங். ஸோ என்ஜாய் தட் அண்ட் யூ ஹவ் வண்டர்ஃபுல் டைம். ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டானாக்காரன் திரையில் வராமல் போனது. அது கஷ்டப்பட்டது எவ்வளோன்னு தமிழ் சார் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்மளை சுற்றி இருந்த ஒரு பெரிய டீமுக்கு தெரியும். அந்த ஃபீல்டில் வந்து வேலூரில் வெயிலில் கஷ்டப்பட்டு அந்த பரேட் பண்ணிகிட்டு இருக்க போது அங்கேருந்து ஜிப்ரானுக்கு ஃபோன் அடித்து, ஜிப்ரான் இதுக்கு என்ன மாதிரி மியூசிக்கு எப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டுலாம் பேசினேன். பேசும்போது அது ஒரு ட்ரீம். ஓ இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், நானும் ஒரு ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு நினச்சி நிறையா அவர்கிட்ட பேசினேன். அது உலகத்தையே கட்டுப்படுத்தின ஒரு கோவிட் வந்து நம்மளையும் கட்டுப்படுத்தி விட்டுருச்சு. பட் திருப்பியும் உங்களோடலாம் வந்து இது வந்து என்னோட டானாக்காரன் டீம் அப்படின்னு ஒரு வாட்டியும் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த வாட்டி நம்மளோட படத்தை வந்து திரையரங்கில் போய் பார்க்குறதுக்கு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களோட சீனியர் சுரேஷ் சார், ஃபஸ்ட்டு வாட்டி மீட்டிங் நீங்கள் வந்து கதையை சொன்னீங்க, ஆனால் ஓகே சுரேஷ் சார் டைரக்ட் பண்ண போகிற வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி 2.5 மணி நேரம் அவரை ட்ரில்லு விட்டேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உங்களோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சது சார். சரி ஓகே உங்கள்கிட்ட எது இருந்தாலும் பேசி, எனக்கு நான் நிறைய கேள்வி கேட்பேன், ஏன்னா அதுதான் எனக்கு பதில் சொல்லும். நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கும் கொஞ்சம் தெளிவு இருந்துச்சுன்னா டைரக்டர்கிட்டேருந்து வாங்குறது மட்டும்தான் என்னோடய வேலை. ஸோ அது உங்களுக்கு இருக்குது, உங்கள்கிட்ட இருந்துச்சு. நான் கேட்குற கேள்வி எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் எப்படி பதில் சொன்னீங்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கும் இது வந்து ஒரு பெரிய படம், எல்லாம் சொல்கிற மாதிரி, எல்லாம் பெரியவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். இது வந்து உங்கள் வெற்றிங்கிறது எங்கள் வெற்றி, நம்ம வெற்றி. வெற்றி வெற்றின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கேன். பெரிய பேர் இல்லை சார், பெரிய பெரிய பொறுப்பு இந்த வார்த்தையை. பட் இந்த இந்த டீம்னு சொல்கிற ஒரு விஷயம், லலித் சார் தேங்க்யூ ஃபார் சூஸிங் அ ஸ்கிரிப்ட் லைக் திஸ் சார். அண்ட் தமிழ் சாருக்கும் உங்களுக்கும் சேர்ந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறேன் என்னை அப்ரோச் பண்ணதுக்கு. எப்போவுமே யோசிப்பேன் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் நினச்சி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற ஒரு இதில் எதுனா பயணம்னு சொல்லலாம். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணபோது அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி. பட் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் அதை பண்ணணுன்னு ஆசைப்படுவேன். அதனால தான் வந்து தமிழ் வந்தபோது கூட எனக்கு வந்து ஓகே போலீஸ் கதையா, ஓகே அப்போ இன்னொரு போலீஸ் கதையா, இது நம்ம இப்போ தான் டானாக்காரன் பண்ணோம், எல்லாருக்கும் ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் இருக்கும், அது எப்படி எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் ஒரு கதையை வந்து சொல்ல போது அதோட சுவாரஸ்யம், அதோட ஒரு டெப்த்து, கேரக்டரோட டெப்த்து எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை நீங்கள் பிடிச்சி அமுச்சு விட்டீங்கிறதே வந்து, ஏன்னா எனக்கு வந்து உங்களை வந்து மாஸ்டர் லியோ அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வரப்போது எப்படி வரப்போகுதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு சினிமா பைத்தியங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அஃப்கோர்ஸ் மாதேஷ் அந்த சூட்லலாம் செத்து புரண்டிருக்கோம். இந்த வாட்டி நிறைய நைட் ஷூட்டிங் போச்சு. பட் ஒவ்வொரு வாட்டியும் நான் நீங்கள் ஃப்ரேம் வைக்க போது ஃபஸ்ட்டு பார்க்க மாட்டேன், ஒரு ஷார்ட் சும்மா போயிட்டு அதுக்கப்புறம் எப்போவுமே வந்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று இவரை பிடிச்ச திருவி விடணுங்கிறதுக்காக ஒன்று சொல்லிட்டு வருவேன், சொல்லிக்கிறேன். நோ பட் அமேசிங் டைம். உங்களோட டீமோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச டைம். உங்களோட டீம், என்டையர் டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நைட்டாக ஷூட் பண்ணுறோம், லாரி மேனில் ஷூட் பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், எல்லாமே ஹேட் அ வண்டர்ஃபுல் டைம். தேங்க்யூ ஸோ மச். திருப்பியும் தான் நம்ம டானாக்காரன் டீம் பெருமையாக சொல்லிப்பேன். அது மட்டும் இல்லாமல் அனிஷ்மா அண்ட் அனந்தா, வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. நீங்கள் கொஞ்சமாக வந்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக யூ மேட் யுவர் மார்க் இன் த மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தேட். அண்ட் அனிஷ்மா அண்ட் யுவர் பேர் இஸ் வண்டர்ஃபுல்.
த்ரூ அவுட் த மூவி. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இட்ஸ் எப்படி சொல்கிறது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்மளோட ஆர்டிஸ்ட் ஒருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ண போது சரி அவங்களும் தேவ் கிவன் ஸோ மச் லைஃப். அதுதான் தட் இஸ் ஒன்லி திங் ஐ லுக் அட். ஸோ ஐ வாஸ் ஸோ ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் ஜஸ்டின், நீங்கள் உங்களோட ஆதங்கத்தை சொன்னீங்க. நான் வந்து இது நாங்கள்லாம் ஷூட் பண்ண போது இந்த இடத்துல என்ன மாதிரி சாங் வரப்போகுது என்ன ஏதுன்னு நானும் ஓடிக்கிட்டே இருந்தேன். பட் அந்த மன்னிச்சராக இருக்கட்டும் இல்லை நீலோத்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த 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 படத்தோட டெம்போ புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அவ்வளோ அழகாக யூ ஜஸ்ட் எலிவேட்டட் எவ்ரி திங் டு இட். ஸோ அதனால் நீங்கள் கோவப்பட்டீங்களோ அதெல்லாம் இல்லை, எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, அதுதான் சந்தோஷம். அண்ட் ஆஃப்டர் இருக்கப்பட்டு டு ஹாவ் டு ஒர்க் வித் யூ, ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ. அண்ட் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது, நம்ம டீம் வேறு யாராவது விட்டேன்னா ஃபிலோ தெரியும், நீங்கள் அங்கேருந்து அப்படியே வேணாம்னு சொல்லுவீங்க தெரியும். ஃபிலோ தேங்க்யூ. நீங்கள் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஹெட்டாக இந்த படத்துக்கு இருந்து எல்லாத்தையும் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து லலித் சரோட ஒரு ரைட் ஹேண்டாக இருந்திருக்கீங்க இந்த படத்துக்கு. ஒரு படம் எவ்வளோ முக்கியங்கிறத வந்து சுப்பிரமணியம் சார் சொன்னார். அந்த நம்பிக்கை எனக்கும் ரொம்பவே இருக்குது. ஒரு டைரக்டர் தான் வந்து அவரோட கதையை தான் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நான் எப்போவுமே சொல்கிறது வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஸ்கிரிப்டில் இருக்க தான் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு வரப்போம். நம்ம ஸ்கிரிப்டை ஓகே பண்ணிட்டோன்னா அந்த போராட்டமே அங்கேருந்து ஸ்க்ரீனுக்கு வர்றது தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ், நீங்கள் அதை பார்த்து ஓகே பண்ணுறீங்க, அதுதான் முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் பீயிங் தட் கிரேஸ் ஓவர் தட். அண்ட் இன்றைக்கி வேறு யாரோ விட்டுன்னு தெரியல, பட் தேங்க்யூ சூரி, ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஆக்டர்ஸ்னால் அவங்க பாடுபடுறதுங்கிறது வந்து உண்மையான ஒரு விஷயம். அதுக்கு நீங்கள் பாடுபட வச்சுருக்கீங்க. பி வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் வர்ஷினி, தேங்க்யூ, யூ brought a sense of originality into it. அண்ட் இன்றைக்கி வந்து யாரெல்லாம் இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பேசுனீங்களோ ரொம்ப நன்றி. படம் பார்த்துட்டு பேசினவங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸ்டண்ட் பிசி ஸ்டண்ட், கங்க்ராட்ஸ் உங்களுக்கு. இது ஒரு பெரிய ஒரு எப்படி ஒரு ஆங்கரிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ ரைட்டர்ஸ், அமேசிங் ஒர்க். அதுதான் டீம் ஒர்க் அகேன். ஐம் வெரி ஹாப்பி. ஒரு நல்ல டீம் கிடைக்கலையான்னு எஸ்எஸ்சி சார் சொல்லிட்டு இருந்தார். இது ஒரு நல்ல டீம், பெருமைப்படுற ஒரு டீம். இந்த டீமோட நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்றைக்குமே உங்களோட சப்போர்ட் இருக்கும் இந்த மாதிரி ஒரு படங்களுக்கு. நீங்களும் இந்த படத்தை பார்க்குறதுக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிச்சயம் பேசலாம். உங்களோட அன்பும் ஆதரவும் என்றைக்கும் இருக்கணும். நன்றி. கொஞ்சம் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், போஸ்டர்ஸ்லாம். சரி, நான் வெற்றிமாறன் சார் மாதிரியே ஒரு டைட்டில் டிசைன் வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் சரி எப்படி படம் இருக்க போகுது அப்படின்னு நானும் வந்து யோசித்தேன். ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சரி படம் பார்க்கலான்னு யோசிக்கிறப்ப தான் லலித் வந்து அவர் இன்வைட் பண்ண. அவங்க பையன் நடிச்சிருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ப்ரொடக்ஷன் அப்படின்னு தெரியும். அப்புறம் தமிழோடைய ஸ்கிரிப்டுன்னு எனக்கு தெரியாது. சரி, அதுக்கப்புறம் தான் நான் வந்து போய் படம் பார்த்தேன். படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச நம்பர் சுரேஷ், இல்லை வந்து வெற்றி சாரோட அசிஸ்டண்ட்டு, இது எல்லாத்தையும் மீறி வந்து லலித் சாரோடைய ப்ரொடக்ஷன், இல்லை லலித் சார் பையன் நடிச்சிருக்காரு, இல்லை விக்ரம் பிரபு நடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து படம் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை வந்து எனக்குள்ளே கடத்துச்சு. உண்மையிலேயே வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டாக நம்ம அந்த சினிமாவுக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம் அப்படின்னு தான் நான் எப்போவுமே யோசிப்பேன். நான் அந்த கலைக்கு வந்து ரொம்ப நேர்மையாக அணுகி ஒரு படத்தை வந்து சுரேஷ் வந்து எடுத்துருக்கிறான். ரொம்ப சந்தோஷம் சுரேஷ். ஏன்னா வந்து இப்போ காலேஜில் வந்து சுரேஷை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு கேங், அவங்க ஒரு கேங் வந்திருக்காங்களா எல்லாரும்? ஓகே, ஒரு பயங்கரமாக ஒரு கேம் சுற்றிட்டே இருப்பானுங்க ஒன்றா. நான் அவங்கள வந்து காலேஜில் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ சீரியஸான சில என்ன சொல்கிறது ப்ரொட்டஸ்ட்டு இன்னொரு விஷயங்களில் வந்து சுரேஷும் வந்து பங்கெடுத்துருக்கான். நான் அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து நின்று இருக்கேன். அண்டு நான் சில விஷயங்கள் பண்ணுறப்போ வந்து அதில் ஒரு ஆளாக நின்று இருக்கான். அண்ட் அப்படி தான் வந்து எனக்கு சுரேஷை வந்து நல்லா தெரியும். அப்படி இருக்கிறப்போ வெற்றி சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ வெற்றி சாரோட அவர்கிட்ட வந்து சேர்ந்து லேர்ன் பண்ணி
ஒரு விஷயம் வந்து ஒரு படமாக வந்து உருவாக்குறப்போ அந்த படம் வந்து என்ன மாதிரியான இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும் அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 முன்திட்டம் இருந்தாலுமே கூட இந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆக்சுவலி வந்து படம் பார்த்து ஆரம்பித்ததுலேருந்து படம் வந்து முடிகிற வரைக்கும் வந்து என்னை வந்து வேறு எதை பற்றியும் யோசிக்கவே விடலை. அந்த கேரக்டர்ஸை பற்றி தான் என்னை பயங்கரமாக யோசிக்க வச்சுது. அந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்க, அந்த மனிதர்களுடைய உலகம் எப்படி இருக்குது, எவ்வளோ உண்மையாக அந்த வேர்ல்டை வந்து அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து என்னால் வந்து ரொம்ப நெருங்கி அந்த படத்தோடு வந்து பார்க்க முடிஞ்சுது. இந்த படத்தில் அவர் வந்து பொலிட்டிக்கலாக எந்த அளவுக்கு பேசியிருக்காருன்னு நம்ம அதில் போகிறத விட வந்து ஒரு லைஃபாக வந்து அந்த அரசியல் தன்மை வந்து எந்த அளவுக்கு வந்து அப்படியே ரொம்ப இயல்பாக இருக்கிறத வந்து நான் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அது ரொம்ப தனியாக இல்லை. அது வந்து இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றியாக நான் வந்து பார்க்குறேன். இந்த படம் வந்து இப்போ நம்ம சில அரசியல் கருத்துக்கள் பேசுவோம், அது டைலாக்காக நின்றோம். ஆக்சுவலி படத்தை பற்றி பெருசாக பேசவே மாட்டாங்க, வெறும் டைலாக்கை பற்றி மட்டும் பேசுவாங்க. நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்லுவோம்ல, அந்த கருத்தோடவே அந்த படம் அப்படியே நின்றோம். அந்த கருத்தை பற்றி தான் வெளியே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த படத்தோடைய நுவான்சன்ஸ், அந்த படத்தோடைய டெக்னிக்காலிட்டி, அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட்டு, இதை பற்றியெல்லாம் வந்து ஃபுல்லாக பேசுகிறது அப்படின்றது வந்து ஒரு அந்த அந்த நம்ம பேசுகிற அந்த அந்த கருத்தியல் வந்து படத்தோட எவ்வளோ வந்து இயல்பாக அப்படியே அதோட கரைஞ்சி இருந்தால் தான் அது வந்து அந்த கருத்தியலை விட அந்த லைஃப் மேலே வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அந்த லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க தோணும். அந்த லைஃப்பில் இருக்கிறவங்க வந்து எப்படியாவது நல்லா இருக்கணும்னு தோணும். ஸோ நான் அப்படி தான் நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் வந்து கதாநாயகி வந்து எப்படியாவது கதாநாயகன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அப்படி தான் நான் வந்து யோசித்தேன். ஐயோ எப்படியாவது சேர்த்துணும், கொன்று போகிறா அப்படின்னு ஒரு பெரிய பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. ஸோ அந்த பதட்டத்தை இந்த படம் ரொம்ப இயல்பாக சூப்பராக வந்து கடத்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் ஒர்க் வந்து இதில் நான் பார்த்தேன். அண்ட் வந்து என்ன சொல்கிறது, அந்த டெக்னீஷியனை ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல, குறிப்பாக எடிட்டரோட ஒர்க் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான டைமில் என்ன வேணுமோ அதை வந்து ஒரு ரிதமோடு இருந்தது. எடிட்டை பார்க்குறப்போ வந்து எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து ஒரு ஜம்போ எதுவுமே இல்லை, ரொம்ப இயல்பாக அது ரிதமாக இருந்தது. அந்த எடிட்டுக்கும் அந்த ஆர்டிஸ்ட் வந்து நடித்ததுக்கும் இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்குல்ல, பயங்கரமாக பண்ணிட்டு ஜஸ்டின் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். ஆக்சுவலி பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அந்த சவுண்ட் வந்து உண்மையிலேயே வந்து நமக்கு அந்த பயத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த ட்ரெய்லரில் கூட நீங்கள் வந்து அந்த சவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து மாதேஷ், என்னுடைய கல்லூரி அவனும் ஜூனியர், இவங்கெல்லாம் ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு பின்னாடி 2 செட்டு பேக்கில் இருந்து வரானுங்க இவங்க. அண்டு அப்புறம் ஆர்ட் டைரக்டரும் வந்து எங்கள் காலேஜ் ஜூனியர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து ஓவியக் கல்லூரிலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்துருக்கானுங்க. இப்போ வந்து எங்கள் காலேஜில் பிரச்சனை என்னென்னா, படம் வரைகிறதுக்காக யாருமே காலேஜில் சேர்றதில்லை, டைரக்ட் பண்ணுறதுக்காக காலேஜில் சேர்றானுங்க, இல்லை சினிமாவை போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை நாங்கள் செஞ்சிட்டோம். ரியலி சாரி. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்டு தான் உருவாகணும், பெயிண்டர் உருவாகணும். பட் ஆனால் சினிமாவை நோக்கி நாங்கள் வந்துட்டோம். இந்த கிராஃப்டை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். பட் ஆனால் இந்த கிராஃப்டை தேர்ந்தெடுத்தாலுமே அதில் வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் சென்ஸ் இருக்குது. அது மாதேஷ் வந்து நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கான். பட் ஆனால் எனக்கு இந்த படத்தில் வந்து மாதேஷை நான் ரொம்ப நெருங்கி பார்க்க முடிஞ்சுது. அதோட என்ன சொல்கிறது, அந்த நைட்டில் நீ யூஸ் பண்ண வந்து அதாவது என்னென்னா, நீ சோர்ஸ் உண்டாக்கி பண்ண அந்த லைட் சோர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே அதே நேரத்தில் வந்து அவைலபிள் லைட் சோர்ஸுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஆர்டிஸ்டோட க்ளோஸ்அப் வந்து பயங்கரமாக இருந்தது, ரொம்ப வேலிடாக இருந்தது. க்ளோஸ்அப் வந்து உண்மையிலேயே இருந்தால் ஒய்டு, அப்புறம் அந்த ஊரை வந்து காட்டின விதம். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க மதேசன். தொடர்ந்து நிறைய சினிமா நீ வந்து பார்த்து. அண்டு ஸோ ஆர்டிஸ்ட்டு சொல்கிறப்ப வந்து அக்ஷய் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அண்ட் விக்ரம் பிரபு சார் வந்து நான் அதான் சொன்னேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அண்ட் வந்து ரொம்ப அந்த கேரக்டரை உணர்ந்து வந்து அந்த கதாபாத்திரமாகவே இருந்தார். அண்ட் அவருடைய நடிப்பிலுமே வந்து வேறு ஒன்று தெரிஞ்சுது எனக்கு. ஆக்சுவலி நீங்கள் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற படங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இந்த படத்தில் வந்து டைரக்டர் ஆக்சுவலி உங்ககிட்ட வேறு ஏதோ வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அது வந்து உங்களுக்கு பெரிய பலமாக இருக்குது. உண்மையிலேயே அது உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு பானு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்டு 2 ஆர்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு அவங்க பேர் அனீஷ்மா, அப்புறம்
அனந்தா 2 பேருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அண்ட் அனிஷ்மா வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தாங்க படம் பார்க்குறப்போ. அந்த லவ் ஸ்டோரியில் அவங்கள பார்க்குறப்போ வந்து அவ்வளோ க்யூட்டாக அந்த பயங்கரமாக ஹோல்ட் பண்ணாங்க. நிறைய சீனை அவங்க தான் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த அவங்க எப்படியாவது அந்த பையன் கூட சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய முகத்தில் வந்து அந்த மெனக்கெடல் இருந்தது. ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க அனிஷ்மா. ரொம்ப ரொம்ப சூப்பர். நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக நான் பார்க்குறேன். ஆக்சுவலி இவ்வளோ பேர் நடிச்சிருந்தாலுமே உங்களுடைய ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய பலமாக இருக்குது. உங்களுடைய உச்சரிப்பு, உங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழோடைய ஸ்கிரிப்ட் வந்து அந்த ஊரோடைய எனக்கு இந்த உண்மை கதைன்னு சொல்கிறப்பவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் நமக்கு. சரி இது எல்லாமே உண்மையாக இருக்குமா, இவ்வளோ உண்மையெல்லாம் இருப்பாங்களா, எனக்கெல்லாம் போலீஸ்காரங்களாம் இவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப போலீஸ்காரால் இவ்வளோ நல்லவங்களாக இருப்பாங்களான்னு நான் யோசிச்சேன் நான். பட் ஆனால் எனிவே உண்மை கதைன்றப்போ நம்பி தானே ஆகணும். ஸோ நல்ல காவலர்கள் இருக்கிற ஊரில் தான் நம்ம இருக்கிறோம், அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் வந்து உண்மையிலேயே வந்து இந்த மாதிரியான காவலர்கள் தான் வந்து மனித நேயத்தையும் மக்கள் உண்மையிலேயே காவல் அப்படின்றது வந்து சின்ன வயசில் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். 3rd ஸ்டாண்டர்டாக 4th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன். காவலர் உங்கள் நண்பன் சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து இருக்கும். அந்த நண்பர்களை நம்ம தேடி தேடி ரொம்ப நாள் தேடிட்டே இருக்கிறோம். பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நான் அந்த காவலரை வந்து நான் சந்தித்ததில் எனக்கு வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சி. அண்டு சுரேஷோட பலம் வந்து ஆர்டிஸ்ட்டையும் அதே நேரத்தில் இந்த கதையையும் ரொம்ப கண்ட்ரோலாக அந்த நுவான்சென்ஸை ரொம்ப சூப்பராக வெளிப்படுத்தினது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் ரொம்ப முக்கியமான சீன்ஸ் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. குறிப்பாக வந்து அந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் இருக்கும். உண்மையிலேயே அது எல்லோரும் அது பாராட்டுவாங்க, பேசுவாங்க அது பின்னாடி. அண்டு சுரேஷோட அவர் வந்து பக்கா சென்னையில் பிறந்த ஒரு அம்ஜகிற பையன். அவன் ஊரை பற்றி இந்த இடத்த பற்றி இந்த மொழியை பற்றி நிச்சயமாக அவருக்கு பின்வரும் காலத்தில் வந்து அவருடைய திரைப்படங்கள் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் கூட சேர்ந்து பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த படம் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எடுத்து கண்ட்ரோலாக செம சூப்பராக பேசியிருக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் டெஃபினட்டாக ஒர்க் ஆகும்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக அது ஒரு பெரிய வெற்றி படமாக இது இருக்கும், அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த கதையை நம்பி படம் எடுத்த லலித் சாருக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியும் வாழ்த்துக்கள். அண்டு இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. நீங்கள் இன்னும் ஒரு பெஸ்ட் டீமாக இந்த வருஷத்தில் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். தொடர்ந்து நிறைய நல்ல சினிமாக்கள் வரணும். ஏன்னா வந்து இங்கே வந்து பிரச்சனையை பேசுகிறது அப்படின்றது வந்து அது ஒரு பெரிய தைரியமான விஷயந்தான். ஒருத்தனுக்கு பிடிக்கலன்றதெல்லாம் இங்கே வந்து பிரச்சனையை பேசாமலாம் இருக்க முடியாது. பிரச்சனையை பேசி தான் ஆகணும். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் மேட்டரே கிடையாது. பட் ஆனால் நம்ம பேசுகிற பிரச்சனை இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இப்போ அதனால தான் நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் இந்த பிரச்சனையை பேசுகிறதுனால இந்த சமூகத்துக்கு நான் பயன் உள்ளதாக இல்லைன்னு வச்சிங்களேன், என்னெல்லாம் ஃபஸ்ட்டு படத்துலேயே அமைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பேசுகிற கருத்து இந்த மக்கள்கிட்ட ஒரு உரையாடலை உண்டு பண்ணியிருக்கு. இந்த மக்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவை க்ரியேட் பண்ணியிருக்கு. இந்த மக்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் நான்லாம் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்துகிட்டே இருக்கிறோம், வரோம். அந்த வகையில் தமிழ் சினிமா என்றைக்குமே வந்து மற்ற சினிமாக்களை விட மிக முன்னுதாரணமான ஒரு சினிமாவாக இருக்குது. நன்றி. வெற்றி சாருக்கு நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம்.